வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து மண்பானையும் மட்டன் குழம்பும் பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு எல்லாமே பாபாஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே மஞ்சத்தூள் இருக்குது, இறைச்சக்கறி தூள் இருக்குது, அதன் பிறகு வந்து கரம் மசாலா பயன்படுத்துவோம், குருமா மிக்ஸ் பயன்படுத்துகிறோம். அதன் அடுத்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர். ஓகே, இதை பாருங்கள், மட்டன் நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். ஸோ அதன் பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா பே லீஃப் இருக்குது, ஏலக்காய் இருக்குது, பூ இருக்குது, பட்டை இருக்குது, கிராம்பு இருக்குது, கறிவேப்பிலை இருக்குது, தேவையான அளவு உப்பு, அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ, பொட்டேட்டோ இங்கே எடுத்து வச்சுருக்கோம், 3 பொட்டேட்டோ இருக்குது, வெங்காயம், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய். எண்ணெயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. அதன் பிறகு பட்டை எல்லாத்தையுமே நம்ம போடுறோம் பாருங்கள், ஹெர்பல்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்து நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம், இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். அதில் அடுத்து டொமேட்டோவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகே வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், பாபாஸோட மஞ்சத்தூள் இருக்குது, பாபாஸோட இறைச்சி மசாலாத்தூள் இருக்குது, பாபாஸோட வெறும் மிளகாத்தூள் இருக்குது, அதன் பிறகு இங்கே பாபாஸோட குருமாத்தூள் இருக்குது, பாபாஸோட கரம் மசாலா இருக்குது. இப்போ நம்ம அந்த கலந்த மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம் பாருங்கள். மட்டனை நம்ம வந்து அந்த மண்பானையில் போடுறோம் பாருங்கள். அளவு உப்பு சேர்த்துக்கிறோம், நம்ம பொட்டேட்டோவும் சேர்த்துக்கிறோம். ஓகே, நம்ம இதை வந்து ஒரு 20 நிமிடம் வந்து நல்லா வேக வைப்போம். நம்ம வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.